Hi guys, welcome to SIDDU TAMIZHAN. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா பிளெண்டர். சோ பிளெண்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ரிக்கிங் எப்படி ரிக் பண்றது அப்படின்றத இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல், அதாவது அந்த ஹியூமன் பேஸ் மாடலில் நான் என்ன செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ இன்னும் நான் அதை கற்றுக்கல. அதை நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லி போட்டுடுறேன் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு. நான் இன்னும் அதை செய்யலை. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா நான் டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். அது எப்படி டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட், என்ன வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ 3Dன்ற ஒரு வெப்சைட். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை பற்றி ஃபுல்லாக நான் ஒரு வீடியோ அப்புறமா போடுறேன். ஸோ அதை பற்றி நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா நானாக செய்ய முடியும். ஸோ இப்போ நம்ம ரிக்கிங் தான் பார்க்க போகிறோம். போனை வச்சு எப்படி ரிக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுருக்கிற ஒரு அனிமேஷன்ஸ் பாடி மெஷ். ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் வந்து நான் ரிக்டு கேரக்டர். ஸோ நான் ரிக்டு கேரக்டர் ஒன்று வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம இதை ஆர்த்தோலேருந்து வெளில வந்துடுவோம். யூசர் ப்ரப்ஸ். ஓகே, இப்போ நம்ம இதை ரிக் பண்ண போகிறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா Shift+A. ஸோ ஏ அழுத்துனீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு இப்படி ஒரு கேரக்டர் இருக்கும். இந்த கேரக்டர் பார்த்தீங்கன்னா Shift+A அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கேரக்டர் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்மச்சூர் அப்படின்ட்டு இருக்கும். அதில் சிங்கிள் போன்ற செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னடா ஒன்றுமே தெரில, என்னடா பண்ணி வச்சா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது தெரியாது, கண்ணுக்கு தெரியாது. அது நம்ம கண்ணுக்கு தெரியணும் அப்படின்னா நம்ம ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படியே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு ஆர்மச்சூர் நம்ம அப்போ எடுத்தோம் பார்த்திங்களா, அதே மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும். அதில் போய்ட்டு இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். கஸ்டமர்ஸ்னு பார்த்தோன்னே உங்களுக்கு புரியாது, அப்புறம் கற்றுக்குவீங்க. இங்கே கலர்ஸுன்ற கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேன்னு ஒரு மோடு இருக்கும். அதை டிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ரே இது வந்து கரெக்டாக நமக்கு அட்டாச் ஆயிடும். இங்கே பாருங்கள், தெரியுதா போனு? ஓகே, ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆட்டம் ஃப்ரண்ட் ப்ரப்ஸ்க்கு போயாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இதை கரெக்டாக உங்களுக்கு எங்கே தேவையோ அங்கே வைக்கணும். நான் ஃபஸ்ட்டு கால்லேருந்து வரேன், அதுக்கப்புறம் பாடிக்கு போவோம். காலில் வைப்போம். ஓகே, ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா காலில் நீங்கள் ரிக் பண்ணணும். அது ஃபஸ்ட்டு அந்த காலுக்குள்ளே தான் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அப்பப்போ கூட ஆஃப் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஏவா, ஸோ ஆஃப் பண்ணிட்டு மறுபடியும் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை அது உங்களுக்கு கஷ்டமாக இருக்குன்ற மாதிரி தோணுச்சுன்னா இசட் கொடுத்து மொபைல் ஃப்ரேம் மோடுக்கு போய்ட்டு கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் எக்ஸ்ட்ரா மோடு பழகிடும். ஓகேவா, கொஞ்சம் கீழே இறக்கி கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல தான் வைக்கணும். இந்த ஃபுட்பாத் இருக்குது பார்த்துருக்கீங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு எங்கே அந்த கால் மடக்கம் இருக்குன்றத பாருங்கள். ஸோ அந்த இடத்துல நம்ம வைக்கணும் இதில் காலை. ஓகேவா, இப்போ நம்ம அதை கரெக்டாக வச்சுட்டோம். ஸோ வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ டேப் கொடுத்து எடிட் மோடுக்கு போய்க்கோங்க. இதில் டாப்பு எங்கே வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். அதில் டாப்பை செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இது கரெக்டாக வரும். ஓகே, இல்லை அப்படின்னா நீங்கள் டாப்பை வச்சு சிரிஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ டேப் கொடுத்து எடிட் மோட்லேருந்து வெளில வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதை இங்கே கரெக்டாக வச்சுட்டோம். இப்போ Shift+E அழுத்துனீங்க அப்படின்னா இன்னொரு இது வரும். அது இதுக்கு நேராக பார்த்தீங்கன்னா செட் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் கிராஸாக போயிட போகுது, அதனால் பார்த்து செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இதை செலக்ட் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிக் பண்ணிக்கோங்க. இவ்வளோதான் ப்ராசஸ்ஸு. நீங்கள் ரிக் பண்ணிட்டு இதை எப்படி ரிக் பண்ணுறது அதெல்லாம் சொல்கிறேன், அடுத்து சொல்கிறேன். ஓகே, நீங்கள் ஃபிங்கர்ஸ் செய்யணுன்னாலும் ஃபிங்கர்ஸ் செய்யலாம், இல்லை ஃபிங்கர்ஸ் வேண்டாம் வெறும் ஹேண்டு மட்டும் போதுனாலும் அப்படியும் பண்ணலாம். அது அவங்க விருப்பம். ஓகேவா, நம்ம இன்னும் கொஞ்சம் பின்னாடி வேணும் இது, ஆனால் இது இன்னும் கொஞ்சம் இந்த பக்கம் வேணும். ஓகே, எக்ஸ்ரே மோட் ஆஃப் பண்ணிட்டு பார்ப்போம். இது தெரியுது, இது கொஞ்சம் ஸ்கேல் கம்மி பண்ணி வச்சுக்கலாம். இதுதான் ஸ்கேல். ஓகே, இதை தூக்கிடுவோம். இப்போ எக்ஸ்ட்ரா மோட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, லைட்டாக தான் தெரியும். அது தெரிஞ்சால் தான் நம்ம கரெக்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். அப்புறம் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு முட்டிக்கிட்ட கொண்டு போகணும். ஓகேவா, அதுக்கு நம்ம Shift+E கரெக்டாக இப்படி ஒன்று வச்சுருங்க. செக் பண்ணிக்கோங்க இங்கே கரெக்டாக இருக்கான்ட்டு.
டவுன் இங்கே கரெக்டாக பார்த்தீங்கன்னா இது கொடுத்து ஷிஃப்ட்+E ஓகேவா. ஸோ ஷிஃப்ட்+E கொடுக்கணும். அது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு போன் தெரியாமல் ஆட் பண்ணிட்டேன். ஓகே பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வச்சுருங்க. இங்கேயும் செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ சொன்ன மாரியே. +E கொடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஜாயிண்ட் நமக்கு எங்கே வருதோ அங்கே ஆட் பண்ண போதும். அடுத்த ஜாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் மேலே தான் வரும். ஓகே ஸோ நம்ம இதை இங்கே செட் பண்ணிக்குவோம். இதை பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸும் கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். நான் இதோட சைஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே பார்த்தீங்கன்னா இதை நான் கொஞ்சம் அழகாக தூக்கினேன் அப்படின்னா இது உங்களுக்கு தெரியாது. ஓகே இப்போ நான் எக்ஸ்ட்ரீம் மோட் ஆஃப் பண்ணிடுறேன். தெரியுது, அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கிறேன். எக்ஸ்ட்ரீம் மோட போட்டு இப்போ தெரியும் ஒழுங்கா. ஓகே ஸோ இப்போ பார்த்தீங்க அப்புறம் நம்ம கரெக்டாக ரீட் பண்ணி வச்சுட்டோம். இப்போ இதோட எக்ஸ்ட்ரீம் மோட எடுத்துகிட்டு பார்ப்போம். அப்போ இப்படி செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஃபினிஷ்டாக இருக்கணும் நமக்கு, அதுதான் கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு கீழே இன்னும் ஒன்று பண்ணணும்னு சொல்ல மறந்துட்டேன். ஷிஃப்ட்+E கொடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பாத்துக்காக நம்ம இன்னொன்று பண்ணணும். சரி ரொட்டேட் R கொடுத்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த இடத்துல. ஸோ இந்த இதுக்கு போய்க்கோங்க ரொட்டேட் மோடு. ஓகேவா. ஓகே மறுபடியும் இதுக்கு வந்து இன்னும் கரெக்டாக இந்த பக்கம் தள்ளுங்க. தள்ளிட்டு பார்த்தீங்கன்னா இதை கொஞ்சம் மேலே இழுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிற இடத்துக்கு கரெக்டாக வந்துடும். ஃப்ரண்ட் ஆர்த்தோ ரைட் ஆர்த்தோக்கு போங்க. சாரி லெஃப்ட் ஆர்த்தோக்கு போய்க்கோங்க. ஸோ 5 எழுத்துனீங்க அப்படின்னா ஆர்த்தோ வந்துடும். ஜூம் இன் பண்ணிக்கோங்க. ஸோ ஜூம் இன் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக R கொடுத்து பார்த்தீங்கன்னா இதை மூலிகையும் அப்படியே சாரி ஓகே. ஸோ இப்போ நம்ம அது டேப் எடிட் மோட்லேருந்து வந்துடுவோம். இதை எடுத்துகிட்டு யூசர் ஆர்த்தோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம காலும் கரெக்டாக இருக்குது, எல்லாமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம முடி சைஸ் எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்குது. இப்போ நான் அந்த இந்த ஸ்டிக் மோடுக்கு மாற்றி காட்டுறேன். ஸோ ஸ்டிக் மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இப்படி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் இதே மாதிரி இன்னொன்று செய்யலாம், இல்லை அப்படியே காப்பி பண்ணிக்கலாம். ஸோ எல்லா மோட்லையும் போய் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வேறு மாதிரி போன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோபோட் செய்வாங்க பார்த்துருக்கீங்களா. ஸோ ரோபோட்டிக் லெக் மட்டும் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒயர். ஓகேவா. ஸோ ஒயர் ஃப்ரேம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு லெக்கு. ஸோ இப்போ நம்ம நார்மலான இது கொண்டு வந்துட்டு ஸோ ஷிஃப்ட்+D அழுத்துனீங்க அப்படின்னா அது அப்படியே காப்பி ஆகிடும். காப்பி பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அப்படியே நிறுத்துறோடனே பார்த்தீங்கன்னா R கொடுத்து ரொட்டேட் பண்ணி கரெக்டாக பார்த்து. ஸோ இந்த ரொட்டேட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது அப்படியே கொஞ்சம் இப்படி நவுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் டேபுக்கு போயிட்டு பண்ணிக்கோங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் நம்ம கரெக்டாக பண்ணியாச்சு லெக்குக்கு. இப்போ நமக்கு லெக்குக்கான வேலை முடிஞ்சிச்சு. இந்த எக்ஸ்ட்ரீம் முடிஞ்சு எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது தெரியுது. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் பார்த்தீங்களா கடைசியில் பண்ணிக்கலான்னு, இப்போ கரெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இதெல்லாம் தெரியக்கூடாது. ஓகே ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே எக்ஸ்ட்ரீம் மோட்லேருந்து வெளில வந்துடுங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிக்கோங்க.
இங்கே இதுமாரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் தெரியாத மாரி பார்த்துக்கோங்க. ஸோ நமக்கு ஃபுல் இடமும் கவராக இருக்கணும். ஓகே சரி, நமக்கு எதுவுமே தெரில மேக்ஸிமமாக. ஸோ நம்ம ஃபுல் இது டியூட்டோரியல் கற்றுக்கும் போது நான் அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் அப்படின்னு சொல்லிடுறேன். ஓகே, இப்போ இதுலேருந்து எக்ஸ்ட்ரா மோட் எடுத்துகிட்டு, ஸோ இதில் சுத்தமாக தெரில, நம்ம கரெக்டாக இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டோம். அதெல்லாம் கொஞ்சம் தப்பாகிடுச்சு போல இருக்குது. ஸோ உங்களுக்கு லெக் ரிக்கிங் மட்டும் வேணும் அப்படின்னா இதோட முடிச்சுக்கோங்க. ஃபுல் பாடி ரிக்கிங் தான் இப்போ நான் போட்டிருக்கேன். நான் அதனால் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் காட்டி தான் ஆகணும். ஓகேவா? ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ இன்னொரு ஆர்மச்சூர். அது பார்த்தீங்கன்னா அதோட இது இங்கே நான் டெலிட் பண்ணிடுறேன். ஃபைல் இதில் ஓகே. கம்யூனிகேஷன் டு சென்டர். ஓகே, ஸோ அதை நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இது கரெக்டாக செட் பண்ணியாச்சு. இப்போ ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மச்சூர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது சைடில் இருக்குது, உள்ள அமிச்சாச்சு. இப்போ நம்ம அப்போ அதுக்கு பண்ண மாதிரியே ஒரு எக்ஸ்ட்ரா மோட டர்ன் ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ டர்ன் ஆன் பண்ணிட்டு அதை கரெக்டான இடத்துல செட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த கால் இருக்குல்ல, ஸோ அதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா மோட் டர்ன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த சென்டர் ஆஃப் த பாடி நம்ம பண்ணும் போது எப்போதுமே அது கரெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு அப்புறம் ஹேண்டு பண்ணிவிட்டு இது பண்ணுறேன் அப்படின்னா இப்போ ஹேண்டுக்கு கொண்டு வாங்க. ஹேண்டுக்கு கொண்டு வந்து ரொட்டேட். போடுறேன். ஹேண்ட் ரிக்கிங்கோட முடிச்சுக்கோ. ப்ளஸ் இ கொடுத்து ஹேண்ட் ரிக்கிங்கோட முடிச்சுக்கும் நம்ம. ஸோ நான் ஃபிங்கர் ரிக்கிங் பார்த்திங்கன்னா அப்புறம் போடுறேன். ஸோ அது எனக்கு பண்ண தெரியும். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ரொம்ப வீடியோ கண்டென்ட் இழுத்துருச்சுன்னா நல்லா இருக்குன்னு நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? ஸோ அதுமாரி ஆகிடும். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இதை மொத்தத்தையும் டேப் கொடுத்து இதை எடிட் மோட்டில் வந்து வெளில போயிடுறேன். ஷிஃப்ட் ப்ளஸ் டி கரெக்டாக வச்சு இப்போ அதை ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ஸோ ரொட்டேட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான இடத்துக்கு நேராக வச்சுக்கலாம். ஓகே, ஸோ ரொட்டேட் கொடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி இருந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக செட் பண்ணிக்கோங்க. வச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்போசிட்டாக செட் பண்ணிவிட்டு பண்ணிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சது. ஸோ ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ இன்னொரு ஆரம்பிச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக அதே கரெக்ட். ஏன்னா இது டேப் மோடில் இருக்குது. இது மூவ் பண்ண மூவ் ஆகும். அதை பற்றி நம்ம டெலிட் பண்ணிடுவோம். டேப் மோடில் வெளில வந்து ஷிஃப்ட் ப்ளஸ் ஏ ஒரு ஆரம்பிச்சூர். ஓகே, ஸோ இப்போ எக்ஸ்ரே மோடுக்கு போய்க்கோங்க. எக்ஸ்ரே மோடுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா கீழே கரெக்டாக இந்த இடத்துல வச்சு ரைட் ஆர்த்தோ ரைட் பர்ப்ஸும் ஆர்த்தோ வச்சுக்கோங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம இந்த இடத்துக்கு நேராக எடுத்துகிட்டு வந்து வச்சுருவோம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ இன்னும் கொஞ்சம் தப்பாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க. தப்பு தெரிவித்து மூணு போய்க்குவோம். ஓகே, இப்போ இந்த சென்டர் ஆஃப் த போன் எடிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது கரெக்டாக வந்துருச்சு. நம்ம முதுகெலும்பு எந்த மாரி இருக்குமோ அந்த மாரி தான் இதையும் நம்ம செட் பண்ணணும். அதனால் பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை அப்படியே சீஸ் பண்ணிக்க போகிறேன். டேப் கொடுத்து எடிட் மோடுக்கு போயிட்டு அப்படியே இந்த இடத்துக்கு நேராக கொண்டு வந்து இப்படி வச்சுட்டு போகிறேன். ஷிஃப்ட் ப்ளஸ் இ
நெக்ஸ்ட்டு இன்னொரு ஷிஃப்ட் ப்ளஸ் இ கொடுத்து பார்த்தீங்கன்னா மேலே ஏற்றணும். இல்லை கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றிட்டு வந்து இப்படியும் செக் பண்ணிக்கோங்க, அப்படியும் செக் பண்ணிக்கோங்க. ஷிஃப்ட் ப்ளஸ் இ கொடுத்து கரெக்டாக இந்த இடத்துக்கு வரும்போது முடிச்சிருங்க. இன்னொரு ஷிஃப்ட் ப்ளஸ் இ பிரெயின், இன்னொரு ஷிஃப்ட் ப்ளஸ் இ. ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது ரொம்ப வெளில வந்துருச்சு. இது மட்டும் இல்லை, எல்லாமே தான். ஓகே, இதில் டெலீட் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு போனை கரெக்டாக இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் கொண்டு இதையும் டெலீட் பண்ணிடலாம். ஓகே கைஸ், கரெக்டாக இப்போ நம்ம ரிக் பண்ணிட்டோம். அவ்வளோதான் ரிக்கிங். ஸோ இப்போ நம்ம இதை கரெக்டாக வச்சுட்டோம், வைக்க வேண்டிய இடத்துல வச்சுட்டோம். எக்ஸ்ட்ரீம் உள்ளது வெளில போய் பார்த்துருவோம், வெளில எங்கே தெரியுதான்ட்டு. பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுதானே சென்டர் ஆஃப் த போன், இது எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் விசிட் கொடுத்து கீ ஃப்ரேம் மோட் பார்த்தீங்கன்னா அதில் கேப் இருக்கும். அந்த கேப்பை கண்டுபிடிங்க. நீங்கள் அந்த கேப்பை கண்டுபிடிச்சி பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை கிளிக் பண்ணணும். ஓகே, இது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது சொன்ன பார்த்தீங்களா, அதுமாரி ஷிஃப்ட் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதேமாரி காலையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்தமாரி இந்த கால். ஓகே, இப்போ எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த சென்டர் போன் இருக்கு இல்லையா, இதை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ப்ளஸ் பி அழுத்தி இங்கே போன் ரிலேட்டிவ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே இதே கொடுத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா போன் ரிலேட்டிவ் ஆயிரும். அது மட்டும் இல்லாமல் ஜாயின் ஆகிடும். அவ்வளோதான், நமக்கு இது முடிஞ்சு. நெக்ஸ்ட்டு இந்த பாடி கூட இது நம்ம ஜாயின் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுனா இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கோய் ஃப்ரேம் மோட்லேருந்து வெளில வந்துடுவோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பாடியை செலக்ட் பண்ணிட்டு இந்த போனை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் பி. ஓகேவா, ஃபஸ்ட்டு என்ன நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு பாடி செலக்ட் பண்ணுங்கள், அப்புறம் ஷிஃப்ட்டை பிடிச்சி இந்த போனை செலக்ட் பண்ணுங்கள். நான் பண்ண ஸ்டெப்லாம் கரெக்டாக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக வரும். ஸோ அப்போ கண்ட்ரோல் ப்ளஸ் பி எழுதி பார்த்தீங்கன்னா வித் ஆட்டோமேட்டிக் வெயிட்ஸ் அதை கொடுங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு இப்போ போஸ்ட் மோட் போங்க. போனீங்க அப்படின்னா இப்போ நான் பண்ணுறேன், இப்போ பாருங்கள். ஸோ உங்களுக்கு நான் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் மூவ் பண்ண அப்படின்னா கால் மூவ், அது உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த தலையை இப்போ நான் மூவ் பண்ணுறேன் அப்படின்னா இந்த தலையை எனக்கு மூவ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து இதை ரொட்டேட் கொடுக்குறேன். சரி, இதுதான் பார்த்தீங்கன்னா மெயின் பார்ட். ஷிஃப்ட்டு பிடிச்சி இது மூணு செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆர் தெரியுதா. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிக் பண்ணணும். இப்போ நான் அந்த கையை தூக்கணும்னு நினச்சேன் பார்த்தீங்கன்னா இந்த கையில் இதுதான். ஓகே, தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹாய் செட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்தமாரி தான் நீங்கள் ரிக் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஒரு டூப்ளிகேட் இருக்குது பார்த்துருக்கீங்களா, இப்போ டெலீட் பண்ணிடுவாங்க, நான் கவனிக்கவே இல்லை. ஓகே, இன்னும் கையை நடத்தி வச்சிரும். ஓகே, ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பிள்ளைக்கு டேப் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் ப்ரொடியூஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு நிமிஷத்துக்கு டாடா பை பை see you. இன்னொரு நிமிஷத்துக்கு டாடா பை பை see you. நம்ம இந்த இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணால் மறக்காம போய்ட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நான் ஒன்று பண்ணி காட்டுறேன். ஓகே, ஸோ செட் பண்ணிட்டோம் டெக்யூரி ஃபேமிங்க. Okay guys, டாடா பை பை see you. Bye.